ஓம் சாந்தி 2/12/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, எப்போது நீங்கள் வருவீர்களோ அப்போது நாங்கள் அர்ப்பணம் ஆகிவிடுவோம் என்பது தந்தையிடம் நீங்கள் உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள். இப்போது உங்கள் உறுதிமொழியை நினைவுபடுத்த பாபா வந்திருக்கின்றார். தேவதைகளுடைய விசேஷத்தன்மை ஒருபோதும் யாரையும் நினைப்பதில்லை, சிவ தந்தையும் நினைப்பதில்லை, யாருடைய சிலைகளையும் வைத்து நினைப்பதில்லை. ஆகவே அவர்களை பூஜைக்கு உரியவர்கள் என்கிறார்கள். அங்கே சுகமே சுகம்தான். ஆகவே யாரையும் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் பாபாவின் நினைவினால் இவ்வாறு பூஜைக்குரிய தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு யாரையும் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தை தவிர பாபா வேறு ஒருபோதும் வருவதில்லை. பக்தி முடியும் போது பாபா சங்கம யுகத்தில் வருகின்றார். பள்ளியில் ஆசிரியர் 12 மாதமும் படிப்பு கற்பிக்கின்றார். இருந்தாலும் ஒரு சிலர் தேர்ச்சி அடைவதில்லை. இந்த எல்லையற்ற தந்தை கூட தினம்தோறும் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கின்றார். இருப்பினும் ஒரு சிலருக்கு தாரணை ஆகின்றது, ஒரு சிலர் மறந்து விடுகிறார்கள். மற்ற தர்மத்தினர்கள் இந்த வர்ணங்களில் வருவதில்லை. பாரதவாசிகள்தான் வர்ணங்களில் வருகிறார்கள். பாரதவாசிகள்தான் பிராமணர்களாகவும் ஆகிறார்கள். ஆகவே பாபா பாரதத்தில் வரவேண்டியதாக இருக்கின்றது. நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. நான் ஒரு முறைதான் கல்பத்தின் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகின்றார். உங்களை நான் தான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மாற்றுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். உங்களுக்கு தூய்மையாக ஆகுவதற்கான போதனைகள் கிடைக்கின்றது. எப்படி தூய்மையாக மாறுவது என்பதே முக்கியமான விஷயமாகும். சத்யுகம் திரேதாயுகத்தில் பக்தி என்பது இருப்பதில்லை. நீங்கள் அங்கு யாரையும் நினைக்க வேண்டியதில்லை, சிவ தந்தையும் நினைக்க வேண்டியதில்லை, சித்திரங்களையும் நினைவு செய்ய வேண்டியதில்லை. எவ்வளோ நீங்கள் நெருக்கத்தில் வருகின்றீர்களோ அவ்வளோ கர்மாதி நிலையை அடைகிறீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். உண்ணும் போதும் அருந்தும் போதும் ராயலாக இருக்க வேண்டும். நடத்தையும் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள். தேவதைகள் பூஜைக்கு உரியவராக இருக்கிறார்கள். சத்யுகத்தில் யாரையும் பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி ஒருவர் மற்றவருக்கு நிச்சயம் மதிப்பு என்பதை கொடுப்பார்கள். நீங்கள் ஷரீரத்தை எடுத்து உங்கள் பாகத்தை நடிக்கலாம். ஆனால் புத்தியின் மூலம் சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தின் அனைத்து சித்திரங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். சித்திரங்களை நீங்கள் பத்தித்த பாவனர் என்று கூற முடியாது. ஹனுமான் போன்றோர் பத்தித்த பாவனர் கிடையாது. பல சித்திரங்கள் இருக்கின்றது. யாரும் பத்தித்த பாவனர் கிடையாது. ஷரீரம் இருக்கக்கூடிய எந்த தேவியாக இருந்தாலும் அவர்களை பத்தித்த பாவன் என்று கூற முடியாது. பத்தித்த பாவன் என்று ஒரே ஒரு நிராகார தந்தையை தான் கூற முடியும். தன்னை சிறந்தவராக ஆக்கிக்கொள்ள பாபாவிடமிருந்து என்ன ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கின்றதோ அதன்படி நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். உணவு நடத்தை அனைத்தும் உன்னதமாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை நினைவு செய்யக்கூடாது, ஆனால் மரியாதை நிச்சயம் கொடுக்க வேண்டும். தூய்மையாக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும், மேலும் செய்விக்க வேண்டும். சுவையற்ற சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியின் ஒளியை அனுபவம் செய்விக்கும் எவர் ஹாப்பி, எப்போதும் சந்தோஷமானவர் ஆவீர்களாக. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வரதானம் எந்த குழந்தைகள் அடைய பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் துக்கத்தின் அலைகளை உருவாக்கும் சூழ்நிலைகளிலும் சுவையற்ற சூழ்நிலைகளிலும் அப்பிராப்தியின் அனுபவம் செய்விக்கும் சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் தங்களது மகிழ்ச்சியின் ஒளி மூலமாக சூரியனை இருளை மாற்றுவது போல துக்கம் மற்றும் வருத்தமான சூழ்நிலைகளை மாற்றம் செய்து விடுவார்கள். இருளுக்கிடையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவது
அசாந்திக்கிடையில் அமைதியை ஏற்படுத்துவது, சுவையற்ற சூழ்நிலையில் மகிழ்ச்சியின் ஒளியை ஏற்படுத்துவது. இதற்குத்தான் எவர் ஹாப்பி, எப்போதும் சந்தோஷமானவர் என்று கூறப்படுகின்றது. தற்சமயம் இந்த சேவையின் அவசியம் தான் இருக்கின்றது. ஷரீரத்தின் எந்த கவர்ச்சியும் யாரை தன் பக்கம் கவர்ந்திழுக்காமல் இருக்கிறதோ அவரே அஷரீரி என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்மாதித் நிலை என்பதன் பொருள் கர்மத்திலிருந்து கடந்து சென்று விடுவதல்ல, கர்மத்திலிருந்து விலகி இருப்பதல்ல, கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கி கொண்டு விடுவதிலிருந்து விலகி இருப்பது. இதற்குத்தான் கர்மாதித் நிலை என்று கூறப்படுகின்றது. கர்ம யூகத்தின் நிலையானது கர்மாதித் நிலையின் அனுபவம் செய்விக்கின்றது. இந்த கர்ம யோகி நிலை மிகவும் பிரியமான மற்றும் தனிப்பட்ட நிலையாகும். இதன் மூலம் எவ்வளவுதான் உழைப்புடன் கூடிய பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றல்ல, ஆனால் விளையாடி கொண்டிருக்கின்றேன் என்பது போல தோன்றும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.